அ ரத்தம் இல்லாம இருக்கும் சில பேத்துக்கு. ஹீமோகுளோபினுக்கு வந்து பெஸ்ட்டு ஹோம் ரெமிடிஸ் வந்து பீட்ரூட் ஜூஸ் தான். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை, அ அத்திப்பழம் இந்த 3யும் சாப்பிட்டே வாங்க. சரிங்களா? அத்திப்பழம்னா டெய்லி 2, 2 சாப்பிட்டா போதும். முருங்கைக்கீரை 1 பவுலு, ஒரு அவிச்ச முட்டை, பீட்ரூட் ஜூஸ அப்படியே அடிச்சு பச்சையா குடிங்க. ஒரு ஹீமோகுளோபின்லாம் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? என்னோட எக்ஸ்பீரியன்ஸு. யாருமே இதுவரைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. முகப்பருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, காலையில எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த உமிழ்நீர் இருக்கு இல்லையா? அத எடுத்து அப்ளை பண்ணணும். என்ன இப்படி சொல்ற அப்படின்லாம் நினைக்காதீங்க. உமிழ்நீர் வந்து மோசமானது கிடையாது. அது ஒரு மெடிசின் தான். யாரும் அத வந்து அவாய்ட் பண்ணாதீங்க. அத வந்து அப்ளை பண்ணீங்க. அது வந்து காஞ்சதுக்கப்புறம் சூப்பரா பரு எல்லாம் போயிடும். ஒரு 2 நாள்ல போயிடும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்க. உடற்பயிற்சி பண்ணுறது வந்து காலையில பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ரொம்ப ஒர்க் இருக்குது அப்படின்னா ஈவினிங் சாயந்தரம் வேணால் பண்ணிக்கலாம். நைட்டு வந்து பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லா உறுப்புகளும் வந்து டயர்டாக இருக்கும். எல்லா தசைகளும் வந்து டயர்டாக இருக்கும். அந்த நேரத்தில் பண்ணக்கூடாது. ஹாய், இந்த சிறு பயிறு இருக்கு இல்லையா? அந்த பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க. அத வந்து நைட்டு வந்து ஊற வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு. ஊற வச்சுட்டு காலையில வந்து இப்படி வடித்து எடுத்துருங்க. ஊறிடும். வடித்து எடுத்துட்டு திருப்பி மூடி வச்சுருங்க. ஒரு ஈவினிங் நாளைக்கு சாயங்காலத்துல டைமில் அப்படியே முளைச்சி வந்திருக்கும் நெறையா. முளைச்சி வந்திருக்கும். அத சாப்பிட குடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கும் சாப்பிட குடுங்க. நீங்களும் சாப்பிடுங்க. இது டெய்லி ஒரு ரொட்டீனாவே வச்சுருங்க. ஒரு பழக்கமாவே கொண்டு வாங்க. இது அப்புறம் கொண்டைக்கடலை, கருப்பு கொண்டைக்கடலை ரொம்ப நல்லது. இத நீங்க கண்டிப்பா ஊற வச்சு, அந்த முளைச்சி வரும்ல, அதோட சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சத்து.